இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கோப்பி அதை பற்றி. இஎன்டியை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக ஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இயருக்கு, இன்னொன்றுக்கு நோஸ்க்கு, இன்னொன்றுக்கு த்ரோட்டுக்கு. எந்தெந்த ப்ராப்ளம்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இயர் இன்ஃபெக்ஷனோ இல்லை காதில் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அடிபட்டதுனால அதுவோ செக் பண்ணுறதுக்கு இயருக்கு யூஸ் பண்ணுவோம். நோஸில் வந்து மெயினாக எதுக்கு பார்ப்போம்னா, சைனஸ் பிரச்சனைக்காகவும் பார்ப்போம். இது பத்தாததுக்கு மூக்குத்தண்டு வளைவு அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கும் பார்ப்போம். த்ரோட்டுக்கு மெயினாக என்ன பார்க்குறதுனா வந்து நம்மளோட குரல் இப்போ நம்ம ஏதாவது முழுங்கிட்டோம், மீன் முள் இல்லை வந்து ஏதாவது ஃபாரின் பாடி ஸ்டேப்லர் அந்த மாதிரி ஏதாவது முழுங்கிட்டோம்னா அது எங்கே இருக்குது, மூச்சு குழாய்க்கு மேலே இருக்கா, நமக்கு ஏதாவது அதனால டேஞ்சர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கோப் வந்து என்னென்னா 0 டிகிரி ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காதுக்கும் மூக்குக்கும் யூஸ் பண்ணுற ஸ்கோப்பு. இதோட டிப்பு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இயர் ஸ்கோப்பி போட்டு காமிக்க போகிறேன். இங்கே எப்படி வந்து நம்ம அந்த ஸ்கோப்பில் பார்க்குறோன்றதையும் அதை எப்படி அங்கே வீடியோவாக வருதுன்றதையும் இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் ஜவ்வு, எல்லாருக்கும் இருக்கப்பாகுது. இது வந்து இந்த கருப்பாக இருக்கிறது வேக்ஸ். இதே மாதிரி மூக்குக்கும் தொண்டைக்கும் கேமரா போட்டு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பேஷண்ட்டான உங்களுக்கும் தெளிவாக தெரியும் என்ன பிரச்சனைன்றது. எங்களுக்கும் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு சொல்லியே காமிச்சிடலாம் இங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அப்படின்றது.